எதுக்கு பாரதி முறைக்கிறீங்க? ஓ, நான் ஏன் முறைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல, இப்ப நீங்க எதுக்கு திட்டுவீங்க, எதுக்கு கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான். குடிச்சா எல்லாம் மறந்துடும் எனக்கும் தெரியும். ஆனா குடிக்கிறதுக்கு முன்னாடி சுயநினைவோட தானே இருந்தீங்க. ஓ, குடிச்சதுக்கு தான் திட்டுறீங்களா? என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? அப்பனா நீங்க டெய்லியும் குடிப்பீங்களா? சே, அப்படிலாம் இல்ல பாரதி. நேத்து ஏதோ தெரியாம. அப்படியே குடிச்சாலும் குடிச்சிட்டு வீட்டுல சும்மா படுத்திருக்க வேண்டியதானே. எதுக்காக வந்து ஆண்டாள் கிட்ட பேசுறேன், ஆட்டுக்குட்டி கிட்ட பேசுறேன்னு பிரச்சனை பண்றீங்க? நேத்து நைட்டு மட்டும் ஆண்டாளோட அப்பாவோ இல்ல வேற யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன மாதிரி ஒரு குடிகாரனுக்கு உங்களை கட்டி கொடுக்கணுமான்னு யோசிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அப்போ கூட உங்களுக்கு ஹாப்பி தானே? தப்பு செஞ்சுட்டு சமாளிக்கிறீங்களா இல்ல நியாயப்படுத்த பாக்குறீங்களா? அது சரி, உங்களுக்கு தப்பு பண்றதும் அதை நியாயப்படுத்துறதும் ஒண்ணு புதுசு இல்லையே. சரி பாரதி, கோச்சிக்காதீங்க. என்ன கொஞ்சர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆதி, வந்து உட்காருங்க. பாரதி, எனக்கு ஜூம் கால் மீட்டிங் இருக்கு. யோ, வாயா. உட்காரியான்னு சொல்றான்ல. என்ன மேடம், பகல்லையே சம மூடில இருக்கீங்க போல. இருங்க. இந்த மூணுல ஒரு சீட் எடுங்க. என்ன இது? நீங்க முதல்ல எடுங்க, அப்புறம் சொல்றேன். நீங்களே பிரிங்க. கண்ணனா? பேரு எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல? யாருக்கு இப்ப பேர் வச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பையனுக்கு. நம்ம பையனுக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா. ஆ, உங்க பொண்ணுதான் தனியா விளையாட போர் அடிக்குது, ஒரு தம்பி பாப்பா வேணும்னு கேக்குறா. இது மட்டும் வேண்டாமே, நம்ம தமிழே போதும்ல. ஹலோ, உங்களுக்கு உங்க பொண்ணு போதும், எனக்கு பையன் வேணாமா? ஆதி. அதுவும் இல்லாம நீங்க தான் தமிழ் என்ன கேட்டாலும் செய்வீங்களே, அதான் அவன் உங்ககிட்ட தம்பி பாப்பா வேணும்னு கேட்க சொன்னான். ஆம்பளை பையனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அப்பாக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்கும். இது இயற்கை தானே. சரி, உங்களுக்கு எப்படி பையன் பிறக்கணும்? இந்த மாதிரி முடியோட, இந்த மாதிரி நெத்தியோட, இந்த மாதிரி மூக்கோட, இந்த மாதிரி கண்ணோட, இதே கலர்ல உங்க ஜெராக்ஸ்ங்கிற மாதிரியே இருக்கணும். இப்ப எதுக்கு ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரிஜினலே உங்க பக்கத்துல இருக்குல்ல, என்னையே வச்சுக்க வேண்டியதானே? கொஞ்சத்துக்கு ஓகே, சேட்டை பண்ண அடிக்கிறதுக்கு வேணும்ல. நான் வேணா செட்டப் பண்றேன், என்னையே அடிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒரிஜினல் இப்படியே இருக்கட்டும். ஜெராக்ஸ் தான் வேணும். கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா வேணும். பாருங்க, நான் பேர் கூட எழுதி வச்சிட்டேன். கண்ணனா? ஆதி, பாரதி, தமிழ், கண்ணன். சூப்பரா இருக்கு. என்ன சார், கண்ணுல ஒரு போதை தெரியுது. உங்களை ஜெராக்ஸ் எடுக்க வேண்டாமா?
வாங்க 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 வாங்க. போலாமா? மாப்பிள்ளை உட்காருங்க. வணக்கம். வாங்க. அடா வந்துடுறேன். நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கடா, கொஞ்சம் கெத்தா இருக்க வேண்டாம். அவ்வளவு வேணாம்டா, கொஞ்சம் குறை. அவ்வளவுதான். இப்ப பாரு. உட்கார உட்கார. ஆ டேய் உட்காரா. உட்காருங்க. ஏன் எல்லாரும் இவ்வளவு கருப்பா இருக்கீங்க? மேக்கப் போடல? கண்ணாடிய கலட்டிட்டு பாருங்க. போட்டிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு கண்ணாடி வேணும். மாப்பிள்ளை கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. விடிஞ்சிருச்சு, வெளிச்சமா தான் இருக்கு. வெளிச்சமா தான் இருக்காமா. என்ன சோபா செட்ல இப்படி இருக்கு? மெதுன்னு சோபா எல்லாம் போட மாட்டீங்களா? என்ன வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, பெரிய வீடெல்லாம் கட்ட மாட்டீங்களா? பாட்டி ஓவரா பண்ணிட்டு இருக்கிற பேச்ச குறை. அப்படியே சொல்ற பேர. பொண்ணை வர சொல்லு. சரி சரி. நீதான் பொண்ணோட அம்மாவா? ஆமா. சரி, அப்ப போய் பொண்ணை வர சொல்லுங்க. அப்ப நீங்க பொண்ணு இல்லையா? மாப்பிள்ளை கிண்டல் பண்ணாதீங்க. சும்மா ஜோக்கு. மாம்சு